அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன்செட் உடைய 2024க்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் 1க்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் சப்ஜெக்ட் வந்து ஜென்ரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்டு ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக எத்தனை யூனிட் இருக்குது அப்படின்னாக்கா 10 யூனிட் இருக்குது. ஸோ 10 யூனிட்டில் ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் டீச்சிங் ஆப்டிடியூட். ஸோ உங்கள் டீச்சிங் ஆப்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீச்சிங்கை பற்றி இருக்குது. ஸோ கான்செப்ட்டு, அப்ஜெக்டிவ்ஸ், லெவல் ஆஃப் டீச்சிங், மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங் அண்டு ரிஃப்ளெக்டிவ், கேரஸ்டிக்ஸ் அண்டு பேசிஸ் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டீச்சிங்கை பேஸ் பண்ணி. அடுத்தது லேர்னர் கேரஸ்டிக்ஸ். ஸோ கேரஸ்டிக்ஸ் ஆஃப் அடலசன்ட் அண்ட் அடலசன்ட் லேர்னர், அகடமிக், சோசியல் அண்ட் எமோஷ்னல் அண்ட் காக்னேட்டிவ். ஸோ இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர் அஃபெக்டிங் டீச்சிங் ரிலேட்டட் டு டீச்சர், லேர்னர், சப்போர்ட் மெட்டீரியல், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ், லேர்னிங் என்வரன்மெண்ட் அண்டு இன்ஸ்டியூஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெத்தட் ஆஃப் டீச்சிங் கொடுத்துருக்காங்க இன் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங். ஸோ ஹையர் லேர்னிங்கில் எப்படி டீச்சிங் மெத்தடிங் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டீச்சர் சென்டர் வெர்சஸ் லேர்னர் சென்டர் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் வெர்சஸ் ஆன்லைன் மெத்தடு, ஸ்வயம் பிரபா, எம்ஓஓசி, மூக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம், ட்ரெடிஷ்னல், மாடர்ன் அண்டு ஐசிடி பேஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவல்யூஷன் சிஸ்டம், elements and types of evaluation, evaluation in choice based credit system in higher education, computer based testing, innovation in evaluation system. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு டீச்சிங் மெத்தட் கொடுத்துருக்காங்க. இந்த டீச்சிங் மெத்தடை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னை தெரசா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டிஎன்செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய வெப்சைட், அவங்களுடைய கொஷின் பேப்பர்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியா லெவலில் நெட் எக்ஸாம் நடக்கும். ஸோ நெட் எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஎன்செட்டோடைய சிலபஸும் நெட்டுடைய சிலபஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோரார்லெஸ் சேமாக இருக்கும். அதில் பேப்பர் 1 ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் டீச்சிங் ஆப்டிடியூட் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம எடுத்து படிக்கிறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்டில் வரக்கூடிய கொஷின்ஸை நம்ம ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் ஆப்டிடியூட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்ச் மீனிங், types and characteristics, positive and post positivistic approach to research அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்டல், டிஸ்கிரிப்டிவ், ஹிஸ்டாரிக்கல், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட், ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச், thesis and article writing, format and styles of referencing, application of ICT in research, research ethics. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட். தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்ஷன், எ பேசேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் டு பி கிவன், கொஷின்ஸ் பி ஆஸ்க்டு ஃப்ரம் த பேசேஜ் டு பி ஆன்சர்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் ஒன்று கொடுத்துட்ருப்பாங்க. அந்த பேசேஜை பேஸ் பண்ணி 5 கொஷின் இருக்கும். அந்த 5 கொஷினுக்கு அந்த பேசேஜ்லேருந்தே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், மீனிங், டைப்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், effective communication, verbal and non-verbal, intercultural and group communication, classroom communication, barriers to effective communication, mass media and society. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட். ஸோ இந்த ஃபோர்த் யூனிட்டில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷனை பேஸ் பண்ணி நமக்கு 5 கொஷின்ஸ் வரும். ஸோ அடுத்தது மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரீஸ், டைப்ஸ் ஆஃப் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ், கோட்ஸ் அண்டு ரிலேஷன்ஷிப். மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட்டில் ஃப்ராக்ஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் அண்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்டிங், ஆவரேஜ். ஸோ இதெல்லாம் சேர்த்து 5th யூனிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6th யூனிட்டில் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கியூமெண்ட், ஆர்கியூமெண்ட் ஃபார்ம்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேட்டகரிக்கல் ப்ரொபோர்ஷன், மூட் அண்ட் ஃபிகர், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் fallacies, uses of language, connotations and denotions of terms, classical square of opposition,
evaluating and distinguishing detective and inductive reasoning, analogies, Venn diagram, simple and multiple use of establishing validity of argument, Indian logic, means of knowledge, brahmanas அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. பிரட்டக்ஷியா, அனுமானா, உபமானா, சஹப்டா, ஆர்தப்பட்டி அண்ட் வந்து பண்ணாக்கா அனுப்பலாபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பண்ணாக்கா பிரமனாஸில் வரும். அடுத்தது ஸ்ட்ரக்சர் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அருமனா, அடுத்தது வயப்டி, அடுத்தது வந்து பண்ணாக்கா எட்டாபயபாசாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணாக்கா எந்த யூனிட்டில் வருதுன்னா 6th யூனிட்டில் லாஜிக்கல் ரீசனிங்கில் வருது. ஸோ அடுத்தது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த யூனிட்டும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய யூனிட்டு. ஸோ இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு யூனிட்டில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அங்கேயே கொடுத்துட்ருக்காங்க நோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலபஸோடைய லாஸ்ட்டில் 5 கொஷின் ஈச் கேரிங் 2 மார்க்ஸ் ஆர் டு பி செட் ஃப்ரம் ஈச் மாடல். ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட்டில் இருந்தும் 5 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு வந்து பண்ணாக்கா 2 மார்க் வந்து பண்ணாக்கா, அப்போ டோட்டலாக வந்து பண்ணாக்கா 5 கொஷின் இருக்கும். அப்போ 10 மார்க் வரும். 5 கொஷின்ஸ் ஃப்ரம் ஈச் கேரிங் 2 மார்க். அப்போ நமக்கு டோட்டலாக வந்து பண்ணாக்கா 100 மார்க் வரும். ஸோ அடுத்து வந்து ஸோ லாஜிக்கல் ரீசனிங் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பண்ணாக்கா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இதுவும் வந்து பண்ணாக்கா நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்டில் பேப்பர் 1 பேப்பர் 2ல் எவ்வளோ மார்க் டிஸ்ட்ரிபியூஷன், எத்தனை கொஷின்ஸ் வரும், இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பண்ணாக்கா யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், சோர்ஸ், acquisition and classification of data, quantitative and qualitative data, graphical representation, bar chart, histogram, pie chart, table chart and line chart and mapping of data. அடுத்து data interpretation, data and governance. ஸோ இதில் இருந்தும் ஒரு 5 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் 5 கொஷின், ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க். அப்போ டோட்டலாக வந்து பார்த்தாக்கா 100 மார்க்ஸ் வரும். இந்த யூனிட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 50 கொஷின்ஸ் வரும், 100 மார்க் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தாக்கா யூனிட் 8 இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடி. ஸோ இதுவும் நமக்கு வந்து பார்த்தாக்கா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ஜென்ரல் அப்ரிவேஷன்ஸ் அண்ட் டெர்மினாலஜி, அந்த அப்ரிவேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷினோ இல்லை 2 கொஷினோ வந்துடும். பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட், இன்ட்ராநெட், இமெயில், ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங், டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், ஐசிடி அண்ட் கவர்னன்ஸ். இது 8th யூனிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா 9th யூனிட்டில் பீப்புள், டெவலப்மெண்ட் அண்டு என்வாமெண்ட், டெவலப்மெண்ட் அண்ட் என்வாமெண்ட், மில்லினியம் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஹியூமன் அண்ட் என்வாமெண்டல் இன்ட்ராக்ஷன், ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தேர் இம்பேக்ட் ஆன் என்வாமெண்ட். ஸோ இந்த டாப்பிக்கும் ஈஸியாக படிக்கலாம். ஆந்த்ரோபோஜெனிக்னா ஹியூமனுடைய ஆக்டிவிட்டினால என்வாமெண்ட்டில் எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுது. அது என்வாமெண்டல் இஷ்யூஸ், லோக்கல், ரீஜனல் அண்ட் குளோபல், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், வேஸ்ட், சாலிட், liquid, biochemical hazards, electronic, climate change and its socio-economic and political dimension. அடுத்தது impact of pollutants on human health, natural and energy resources, solar, wind, soil, hydro, geothermal, biomass, nuclear, forest, natural hazards and disasters, mitigation strategies, Environmental Protection Act, National Action Plan on Climate Change, International Agreement Effort, Montreal Protocol, Rio Summit, Convention on Biodiversity, Kyoto Protocol, Paris Agreement, International Solar Alliance. அடுத்து வந்து பண்ணாக்கா லாஸ்ட் யூனிட். ஸோ இந்த யூனிட்லேருந்து இந்த 9th யூனிட்லேருந்து 5 கொஷின்ஸ் வரும். ஈச் கொஷின்ஸ் கேரிஸ் 2 மார்க், டோட்டல் 10 மார்க்ஸ். ஸோ லாஸ்ட் யூனிட் 10th யூனிட் ஹையர் எஜுகேஷன், higher education system, institution of higher learning and education in ancient India, evolution of higher learning and research in post-independence India, oriental, conventional and non-conventional learning programs in India, professional, technical and skill-based education, value education and environmental education, policies, governance and administration. ஸோ டோட்டலாக இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நமக்கு 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் வந்து பண்ணாக்கா 5 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. அப்போது டோட்டலாக வந்து பண்ணாக்கா ஒரு யூனிட்டில் நம்ம 10 மார்க்